நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடையில் வடைப்பருப்புன்னு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், ஆனால் வடைப்பருப்பில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஷ்மீரி மிளகாய், 2 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட 7-8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இந்த வடைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்ச வடைப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுள்ள வடைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முழுசாகவே மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியுமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதை இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல முழு பருப்பு, அது கூட எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அது கூட 1 கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை அது கூட சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை நம்ம விருப்பம்தான், இந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா நிறையாவே போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்ச வடை மாவை உருண்டை பிடிச்சி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். அனல் மீடியம்லேயே தான் வச்சுருக்கணும். ஹையில் வச்சோம்னா மேலெல்லாம் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. மாவு அப்படியே பச்சையாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாம். அதே மாதிரி வடையை உடனே திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸும் கொஞ்சம் அடங்கி இருக்கும். இப்போ அந்த வடையெல்லாம் திருப்பி விட்டோம்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பொறுமையாக ஒவ்வொரு வடையாக இப்படி திருப்பி விடணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துலையே போட்டு கலந்துடக்கூடாது. அனல் பாருங்கள் மீடியம்லேயே தான் இருக்குது. வடையை எண்ணெயில் போட்டதும் அனல் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக அது வேகிறதுக்கு டைம் கொடுத்து திருப்பி போட்டு எடுத்தால் தான் வடை முழுசாக கிடைக்கும். அவசரப்பட்டு கரண்டியை போட்டு திருப்பிக்கிட்டே இருந்தோம்னாக்க வடை கிடைக்காது, அப்புறம் பக்கோடா தான் கிடைக்கும். மாவெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இப்போ அது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ வடை எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் வடை தட்டி பொரித்து எடுத்துடலாம். இதை குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். 1 டம்ளர் தான் பருப்பு போட்டேன், அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வடை வந்திருக்குன்ட்டு. இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்ல. நீங்களும் இதே மாதிரி வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.